ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தியே சர்வ வியாபிதம் லோகலட்சுமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்சி சர்வாபீஷ்டம் அநேகம் தேயி நுரசிம்மாம். இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு பற்றி பேச போகிறோம். அதாவது இது நிறைய திருமணங்கள் தடைபடுகின்றன, ஏதோ ஒரு காரணம். ஆனால் அது என்னன்னு தெரியல, அதற்கு என்ன பரிகாரம் பண்ணலாம். அதுபோல் ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினைப்பாங்க, அதுவும் குதிர்பாடாகாது. காசு இருக்கும், வாங்க முடியாது. காசே இல்லாமல் இருப்பாங்க, திடீர்னு டிப்புன்னு வாங்கி கொடுத்துரும். அதுபோல் நேரம் தான் ஒரு மனிதன், கிரகங்கள் தான் ஒரு மனிதனை இயக்குகின்றன. அந்த கிரகங்களை ஆளுபவர்கள் தெய்வங்கள். கிரகங்கள் தெய்வத்துக்கு கட்டுப்பட்டது. இப்போ அப்படி இருக்கும் பொழுது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா, இப்போது திருமணம் பார்த்துக்கிட்டே இருக்கும், கைகூடி வரலைங்க, ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்ருக்கோம் அப்படின்னு ரொம்ப வெக்ஸ் ஆகி சில பேர் இப்போ ஜாதகம் பார்க்குற இடத்துல கேட்குறாங்க. அப்போது அது மட்டும் இல்லை, இதே போல் வீடு கட்டுற விஷயங்களும் குதிர்பாடு ஆக மாட்டேங்குது. இந்த ரெண்டு விஷயங்களுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான். இப்போ சென்னை சார்ந்த உள்ள பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சிறுவாபுரி முருகர் கோயில்னு ஒன்று இருக்குது. முருகர் கோயில், சிறுவாபுரி முருகர் கோயிலுக்கு போயிட்டு அவர் ஆறுமுகன் பேர் அவருக்கு. முடிஞ்சால் 9 வாரம் போகலாம், இல்லைன்னா 6 வாரம் போனால் போதும். முதல் வாரம் போகும்போது ஒரு மாலை வாங்கி முருகனுக்கு சாத்திட்டு வரணும். நல்ல திவ்யமாக பவ்யமாக வேண்டிக்கிட்டு வரணும். மின்னல் மாதிரி வந்துடுறாங்க. நல்லா ஒரு 2 ஹவர் உட்காந்துட்டு வரணும், சேவிச்சுட்டு வரணும் முருகனை. திருமணம் ஆகவில்லை அப்படின்னும் போது அவங்கள அந்த பையனையோ பொண்ணையோ அழைச்சிட்டு போய் 9 வாரம் அழைச்சிட்டு போகணும். லீவு நாளில் போனால் போதும். சனி ஞாயிறு என்றைக்கு லீவோ அவங்களுக்கு சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ அன்றைக்கி போனால் போதும். கரெக்டாக செவ்வாய்க்கிழமை தான் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலை இல்லை. ஸோ முதல் வாரம் ஒரு மாலையை சாத்திட்டு கடவுளுக்கு சாத்திட்டு அடுத்த வாரங்கள் சும்மா போய் சாமி கும்பிட்டு வந்தால் போதும். திருமணம் ஆகவில்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்பொழுது அதை பற்றி வேண்டிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும். வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்றோம், ஆனால் எதுவும் குதிர்பாடு ஆகலை அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களும் அங்கே போய் ஒரு 6 வாரம் வேண்டிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வீடு குதிர்பாடாகும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படி ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த சிறுவாபுரி முருகர் கோயில். கொஞ்சம் தொலைவாக இருக்குதுன்னு நினைப்பீங்க, பட் இருந்தாலும் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு மகிமை. அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு குறைஞ்சபட்சம் 9 வாரம் போகலாம், இல்லை 6 வாரம் போகலாம். வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களும் 6 வாரம் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அந்த 6ஆவது வாரத்துக்குள்ளவே வீடு வாங்குவதற்கான ஒரு ஏற்பாட்டினையும் முருகப்பெருமான் தந்து விடுவார். திருமணம் ஆகாதவர்களுக்கு சட்டு விட்டு வரன் கிடச்சி நிச்சயம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பையும் உண்டாக்கி விடுவார் இந்த முருகப்பெருமான். அவனன்றி ஓரளவும் அசையாது. முருகன் எல்லாத்துக்கும் காரணம் முருகன் தான். முருகனை வழிபாடு பண்ணுங்கள், திருமணம் கைகூடி வரும். வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வீடு கட்டலாம். நன்றி, வாழ்க வளமுடன். நம்மளுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வாழ்க வளமுடன்.